சமீபத்தில் வந்து ஜிவி அவர் பண்ணாரே வந்து இப்போ தனுஷ் கூட அவர் கூட படம் பண்ணுவார் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வீரதீர சூரன் அதுக்கப்புறம் வந்து இப்போ குட் பை அக்லி அப்படின்னு அவரோட கரியர் கிராஃபும் வந்து அடுத்தடுத்து பெருசு பெருசுன்னு போயிட்டே இருக்கு. இல்லை அமரன் உங்களுக்கு பெரிய ஹிட்டு மியூசிக் எல்லாம் அதான் ஏன்னா சமீப காலமாக தொடர் படங்கள் எல்லாமே பெரிய பெரிய படங்கள், அதுவும் நல்லா ஹிட்டு. இடையே லக்கி பாஸ்கர் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ஹிட்டாக போயிட்டு இருக்குல்ல. அவரோட கரியர் வந்து அவர் ஓகே மியூசிக்கில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆமாம், கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம், மீதி நேரங்களில் ஃபுல்லாக மியூசிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்னு வந்து ஜிவியை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு மியூசிஷியன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஜிவியினுடைய ஆரம்ப காலத்தில் நிறைய நானும் ஜிவியும் ரேடியோ ஜிங்கிள்ஸு விளம்பர படங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். ஓகே, வெரி பிகினிங்கில் வெயில் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறையா பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எனக்கு தெரியும். அப்போ என்னன்னா அப்பயே தெரியும் எனக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வரப்போகிறாரு, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வச்சிருக்காரு, ஒரு பெரிய கோல் வச்சிருக்காரு, பெரிய ஆள் வருவார்னு பார்த்தா டக்குன்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது 3வது படங்களே குசேலன் பண்ணார், அப்படியே பீக்கில் போயிட்டு இருந்தார். டக்குன்னு இடையில அந்த நடிப்புங்கிறது ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாரு. இப்போ திருப்பி வந்திருக்காரு. ஆனால் அந்த இடம் வந்து காலியாகவே இருந்துச்சு. ஜிவி விட்டுட்டு போன இடம் வந்து காலியாகவே இருந்துச்சு. அதை வந்து பண்ணிட்டார். இப்போ அசுரன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கும். ஆமாம், அந்த ரீ ரெக்கார்டிங் பார்க்குறப்போ அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த படம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான படம், விளையாட்டுத்தனமாக அதில் வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணிட முடியாது. ரொம்ப சென்டிமெண்ட்டான படம். அந்த படத்தை ரீ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், அந்த பாட்டாக இருக்கட்டும், ரீ ரெக்கார்டிங்கில் ரொம்ப ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அந்த மாதிரியான வரிசைகளில் ரீ ரெக்கார்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் ஜிவி. இப்போ அதனால் கடையில் கொஞ்சம் விட்டுருந்தாரு. இந்த படத்தில் அது எல்லாம் விட்டதெல்லாம் இதில் ரைட் பண்ணுற போகிறாரு.